பொண்ணோட பிரெக்னன்சிக்கு அப்பா தான் காரணம்னு தெரிஞ்சா 2025 அக்டோபர் மும்பைல ஒரு பொண்ணு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அந்த பாட்டிகிட்ட போய் சொல்றான். ஒரு நிமிஷம், அந்த பொண்ணுனால பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அந்த பொண்ணோட பாட்டியும் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் செக் பண்றாங்க. அந்த பொண்ணு 5 months பிரெக்னன்ட்னு தெரிய வருது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க தான் NGO. அந்த பொண்ணு ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கான்னு தெரியுது. அதனால போலீஸ், சைக்காலஜிஸ்ட், சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏஐல போட்டோ கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கேட்கறதையும் அந்த பொண்ணு 2 பேர்த்த சொல்றான். ஒருத்தனுக்கு 16 வயசு, இன்னொருத்தனுக்கு 32 வயசு. நவம்பர் 2025 போலீஸ் அந்த 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ண. வெயிட் இந்த 2 பேர் தான் இதை பண்ணாங்கன்னு எந்த எவிடன்ஸுமே இல்லை. அதனால அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிற 16 பேர்கிட்ட இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. 2026 Jan 27 டிஎன்ஏ ரிசல்ட்டும் வருது. 3rd அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. எஸ், அந்த பொண்ணோட பிரெக்னன்சிக்கு அவங்க அப்பா தான் காரணம்னு தெரிய வந்திருக்கு. இதை பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்கட்டையும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் எதுவும் சொல்லலைன்னு. தப்பே பண்ணாலும் என் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணை எப்படிடா தொட தோணுது? இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்?